என் தங்கப்பிள்ளையே, இன்று மாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. பேரதிர்ஷ்ட நாளான இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த பொருட்களை நீ உன் இல்லத்திற்குள் எப்படியாவது கொண்டு வந்துவிடு. என் பிள்ளையே, எதனால் அம்மா எப்படியாவது கொண்டு வந்துவிடு என்று சொல்கிறேன் தெரியுமா? இந்த பொருட்களை வாங்குவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வரும். இந்த பொருட்களை வாங்குவதனால் உன்னுடைய இல்லத்தில் உன்னாலேயே நம்ப முடியாத பல அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். நமக்கு நல்லது நடப்பது என்றால்தான் பல தடங்கல்கள் வரும் அல்லவா? நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய நல்லதற்காக தேடுகிறாய் எனும் பொழுது நிச்சயமாக பல இன்னல்களையும் பல தடங்கல்களையும் எல்லோரும் செய்வார்கள். அதனால் இது போன்ற ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது என் பிள்ளை, இதனை யாரிடத்திலும் சொல்லாமல் நீ செய்ய வேண்டும். உன் இல்லத்தில் தெய்வ சக்தி வர வேண்டும், உன் இல்லத்திற்குள் செல்வ வளம் பெருக வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுது இதனால் உனக்கு நல்லது நடக்க தொடங்குகிறதோ, எப்பொழுது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வருகின்றதோ, அப்பொழுது இதையெல்லாம் மற்றவர்களுக்கு என் குழந்தை நீ தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம். இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கைக்கான பாடங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இன்று மாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் நான் சொல்கின்ற பொருட்களுள் அத்தனையையும் உன்னால் வாங்க முடியவில்லை என்றாலும் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையாவது நீ நிச்சயமாக வாங்கிவிடு. என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதும் பல துன்பங்களை கொடுக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. ஆனால் அதற்கு ஏற்றது போல அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு பேரு அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதிர்பாராமல் நடக்கின்ற விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று நினைத்து பதற்றமடையாதே. ஒவ்வொரு நாளும் தெய்வமே கதி என்றிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்காகத்தானே இந்த வராகி தொடர்ந்து உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். காரணமில்லாமல் அம்மா உன்னை தேடி வரவில்லை. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவும் இல்லை. நான் இருந்து தருவதையும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் என்றும் என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுத்து உனக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை அமர்ந்து சிந்தித்து இப்பொழுது அதனை உனக்கு நிறைவாக கொடுத்துவிட நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் உன் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்களும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நீ எல்லா வகையிலும் ஒரு மாற்றங்களுக்காக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை யோசித்து நீ உன் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதற்கு பதிலாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இரு. தெய்வத்திடமிருந்து உனக்கு நல்ல வாக்கு கிடைக்கின்றதல்லவா? தெய்வத்திடமிருந்து இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற வாக்கு கிடைக்கிறதல்லவா? அது போதுமே என் பிள்ளையினால். இனி நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீ எந்த நேரத்திலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நம்பிக்கைகளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தது
ஏது நடந்தது என்று இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நான் அத்தனை உண்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை முதலில் உன் தெளிவில் இருக்கட்டும். யார் என்ன நினைத்தாலும் என் பிள்ளையே அதற்காகவெல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே. யார் என்ன நினைத்தாலும் அதற்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருந்து உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும். நான் இருந்து உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மன நிறைவையும். யார் என்ன செய்தாலும் யார் என்னவாக இருந்தாலும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழிக்க நினைக்கின்றவர்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகவும் வேதனைக்கு ஆளாக்க நினைக்கின்றவர்களும் அவர்கள் செய்கின்ற பாவங்களினால் அவர்கள் இந்த வாழ்க்கையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இழந்து நிற்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறேன் என்றால், நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறேன் என்றால் அதிலிருந்து நீ என்ன பெற வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா உனக்கு என்ன கொடுக்க போகிறாள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று முதலாவது வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய தொடக்கத்தில் என்பதனால் இன்று என் குழந்தையை முதலாவதாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பச்சரிசி. கல் உப்பு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். என் பிள்ளைகள் நிச்சயமாக நீ வாங்கி இருப்பாய். பச்சரிசி என்பது லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்யக்கூடிய முதன்மையான பொருள். அதனால் என் பிள்ளையை பச்சரிசியை 10 ரூபாய்க்காவது இன்று வாங்கி உன் இல்லத்தின் பூஜை அறையில் கொண்டு வைத்துவிடு. அத்தோடு நிற்கவில்லை என் பிள்ளையை, மங்களகரமான பொருட்களான மஞ்சளையும் குங்குமத்தையும் இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடு. மங்களகரமான விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. மங்களகரமான பொருட்கள் நடக்க இந்த வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீ மஞ்சளும் குங்குமத்தையும் மறக்காமல் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். அத்தோடு நின்று விடாமல் என் பிள்ளையை, இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் மிக முக்கியமாக நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்றால் அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, வெண்மை நிறத்தில் இருக்கின்ற பொருட்கள் நீ எதை வேண்டுமானாலும் இல்லத்திற்குள் கொண்டு வரலாம். அதாவது இனிப்பு வகையான பனங்கற்கண்டு அல்லது சர்க்கரை, இதில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக இன்று உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்த்துவிடு. என் குழந்தையே, வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டியது அவசியம் அல்லவா? உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் சொல்கின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற தருணம் இது. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு என்னவாக கொடுக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த தருணத்தில் நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. உனக்கான பல உண்மைகள் கிடைக்கப் போகின்றது. எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறப் போகின்ற இந்த நாளில் உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்ததாகவே இருக்கட்டுமே, இந்த நாளில்
என் பிள்ளை, நீ நிச்சயமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய மனதிற்குள்ளும் மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும். உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணமும் தோன்றிவிடும். எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்பது உண்மை. அதை இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுக்க மாட்டேன். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள இன்றாவது உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள். சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு இதையெல்லாம் வாங்கி வைத்தால் மட்டும் உனக்கு நல்லது நடந்து விடுமா என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டத்தின் வார்த்தைகள் உன் செவி சேர்ந்து விட்டால் என் பிள்ளையே, அங்கேயே நீ தோற்றுவிட்டதாக அர்த்தம். உனக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு நிச்சயமாக தடுப்பதற்கு இவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள். அதை தடுப்பதற்கு இவர்களால் ஆன அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து வருவார்கள். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் உன்னால் நடத்திவிட முடியாத அத்தனை விஷயங்களும் சரியாக நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கையை விட்டே ஓடச் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்தாக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கை வந்து சேர வேண்டும் என்பது உனக்கு விருப்பமோ இல்லையோ, உன் தாயானவள் எனக்கு அது அத்தனை விருப்பத்தை கொடுக்கும். அம்மா உனக்கு அதை நடத்தி முடிக்கும் வரை நிச்சயமாக ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது தாயின் அன்பு அரவணைப்பும் தாயானவள் உனக்கு கொண்டு வருகின்ற செய்தியும் ஒன்று சேர்ந்து உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும். உன்னை மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நீ பழகிக்கொள். எல்லாவற்றையும் தாண்டி நீ பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் அதற்கு அம்மாவின் வார்த்தைகள் முதலில் உன்னை வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? தாயானவள் கொடுக்கின்ற வெற்றி செய்தி உன் செவிகளுக்குள் நிச்சயமாக சேர்ந்து விட்டது என்றால் உனக்கு இனி என்றுமே நல்லதுதான் நடக்கும். இனி என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இது. உனக்கு இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நீ கேட்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த இந்த சூழ்ச்சிகளும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த இந்த துன்பங்களும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம். இனி உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலம் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாத விஷயமும் உன்னால் முடியாத காரியமும் எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் நடத்தி கொடுத்திட என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருடைய ஆதரவும் உனக்கு தேவையில்லை, யாருடைய அன்பும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருகின்ற உன்னுடைய வெற்றியை ஒரு காலமும் என் பிள்ளை நீ இழந்து விட்டு நிற்காதே. நம்பிக்கையோடு நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை போல உன்னுடைய நம்பிக்கையாகவும் அது இருக்கட்டும். உனக்கு கொடுப்பது இந்த வராகி எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களும்
உன்னையும் நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து உன் வெற்றியை அது உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ தெளிவுபடுத்திக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.